தமிழே. இது யார் தொகுதின்னு சொல்ல தேவையில்லை. இது இவர் தொகுதி, ஏன் தொகுதியும் தான். அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு நான் இங்க வந்திருக்கேன். இங்கே சிற்றரசு அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஒருங்கிணைப்பாளர் திரு அழகிரி சதாசிவம் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இவர் மாவட்ட கழக செயலாளர். இப்ப இவர் தற்போது அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர். ஆனா இங்கே வந்திருக்காரு. தமிழகம் வெல்ல வேண்டும், தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன இங்க வேலைன்னா, எல்லா இடத்துலயும் எனக்கு வேலை இருக்கு. பகுதி கழக செயலாளர் மதன் மோகன் அவர்கள், திரு எல்லோருக்கும் இந்த இடம் தெரியும், மக்கள் குணம் தெரியும். அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்பதுதான் உங்கள் விருப்பம். இதே ஆட்சி அமைய வேண்டும் என்பது நம் விருப்பம், முக்கியமாக என் விருப்பம். இங்கே தனக்கென்று எதிர்பாராமல் வந்திருப்பது நான் மட்டுமல்ல, என் ஒரு குரலுக்காக, என்னுடன் தமிழ்நாட்டிற்காக வந்திருக்கும் மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்களுக்கும் என் நன்றி உரித்தாகும். சென்னை மண்டல செயலாளர் மயில்வாகனன் தணிகைவேல் அவர்கள், நிர்வாகிகள் திரு அப்துல் முசாஃபர் அவர்கள், திரு சேகர் அவர்கள், இவங்கெல்லாம் ஏன் இங்க வந்திருக்காங்க அப்படின்னா, இப்ப நாட்டில் நிலவும் அரசியல் சூழலில் வில்லிவாக்கங்கிறது ஒரு தொகுதி இல்ல, தமிழ்நாட்டின் ஒரு பகுதி. சோ உங்கள் ஓட்டு நாட்டுக்காகவும் தான், தமிழ்நாட்டுக்காக மட்டும் இல்ல. தமிழ்நாடே இப்பொழுது தனி கோட்டையாக நின்று இந்தியாவுக்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் முன்னணியில் நிற்கும் வீரர் திரு உதயநிதி என்றால் மிகையாகாது. அவருடைய பெயரை சொல்லும் பொழுதே இந்த குதூகலம் இருக்கிறது. நான் இதற்கு முன்னாடி இதே வீதிகளில் வந்திருக்கிறேன். அன்று பார்த்த வீதிகளை விட சிறப்பாக இருக்கிறது. இதுதான் நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கும் சொல்வது. சாதனை என்பது சொல்வதல்ல, பேசிக்கிட்டே இருக்க போறதில்ல, செய்வேன் என்று சொல்வதும் இல்லை, செஞ்சு காட்டுறது தான். அதை செய்து காட்டிய இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன். இனியும் இது சிறப்பாகும் என்ற நம்பிக்கையில் இங்கே வந்திருக்கிறேன். உலக அரங்கில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுடைய ஸ்போர்ட்ஸ்மென் எல்லாம் துலங்க ஆரம்பித்திருக்கிறார்கள், தெரிய ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு யார் பெயரை சொல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். சொல்லி காட்டுங்க ஒரு வாட்டி. அதேதான், அவர்தான் மீண்டும் இங்கே வர வேண்டும். உங்க இடத்துக்கு மட்டும் சேப்பாக்கம் சொன்ன உடனே உங்களுக்கு மனசுல என்ன வரும்? ஸ்போர்ட்ஸ் தான் ஞாபகம் வரும். இந்தியாவுக்கே அது ஞாபகம் வரும். அந்த இடத்தின் வேட்பாளர் அவர். அவரை வெல்ல வைக்க வேண்டியது என்னை வெல்ல வைத்தது போராகும். இது என்ன இப்படி சொல்றீங்கன்னா, தமிழ்நாடு ஜெயித்தால் நாம் எல்லோரும் ஜெயித்தது போல்தான். அதை நினைத்துத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த குணம் என் தொண்டர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. 40 வருடங்களாக அவர்களுக்கு வேறு எதையும் எதிர்பார்க்காமல் மக்கள் தொண்டை செய்து கொண்டு வாருங்கள் என் பழக்கி கூட்டிக் கொண்டு வந்தவர்கள். அவர்கள் இன்று அரசியலில் வந்திருக்கிறார்கள். நல்ல அரசியலை தேர்ந்தெடுக்கும் குணம், மனம், அறிவு
எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக அவர்கள் இங்கே சேர்ந்திருப்பது ஆதாயத்திற்காகவோ அல்லது இப்பொழுது நடக்கும் அரசியலுக்காகவோ மட்டுமல்ல, நாளை தமிழகம் சிறக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எங்கள் கோஷம் போல் இன்றும் நமதே, நாளையும் நமதே. வணக்கம். கடந்த 5 வருடங்களை பார்த்தால் எதுக்காக போடணும்னு தெரியும். இனி வரப்போகும் அரசியல் எப்படி போய்க் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தால் ஏன் போட வேண்டும் என்பது தெரியும். நன்றி, வணக்கம். தலைவருடைய வண்டி இன்னும் முன்னேறணும். இன்னும் கொஞ்சம் வரணும் முன்னாடி. இந்த வண்டிக்கு கொஞ்சம் வழி விடுங்க. இந்த வண்டிக்கு கொஞ்சம் வழி விடுங்க. இந்த வண்டிக்கு கொஞ்சம் வழி விடுங்க. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஊடகங்கள் இந்த வண்டிக்கு மட்டும் கொஞ்சம் வழி விடுங்க. இந்த வண்டி அனுப்பிச்சுட்டா தலைவர் முன்னாடி வந்துருவாங்க. முன்னாடி வாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரணும். தலைவரோட வண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரணும். இங்க வரணும். இந்த வண்டிக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் வழி விடுங்களேன். ஊடகங்கள் தயவு செய்து இந்த வண்டிக்கு கொஞ்சம் வழி விடுங்க. இன்னும் வாங்க. அந்த வண்டிக்கு இன்னும் கொஞ்சம் வழி விடுங்க. தலைவர் வண்டி இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் அப்படியே நிறுத்திக்கலாம். நீங்க தலைவர் வண்டி மட்டும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. நம்ம மீடியா வண்டி அங்க நிறுத்துங்க. நம்ம மீடியா வண்டி அங்க நிறுத்துங்க. தலைவர் வண்டி மட்டும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. தலைவர் வண்டி கொஞ்சம் முன்னாடி வாங்க. தலைவர் வண்டி கொஞ்சம் முன்னாடி வாங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாங்க. சார் அந்த வண்டி கொஞ்சம் இன்னும் முன்னாடி வர சொல்லுங்க சார். ஸ்பீக்கர் முன்னாடி இருக்கு. இன்னும் கொஞ்சம் வாங்க. ஸ்பீக்கர் முன்னாடி இருக்கு. வால்யூம் வைக்க முடியாது. தயவு செய்து கொஞ்சம் ஸ்பீக்கர் வண்டி ஸ்பீக்கருக்கு முன்னாடி இருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஒரு 10 அடி முன்னாடி வாங்க. கொஞ்சம் 10 அடி முன்னாடி வாங்க. கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் ஒரு 10 அடி. போதும் போதும் போதும். உயிரே